Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய மசாலா முட்டை கிரேவி தான் பண்ணியிருக்கோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் அப்புறம் சாதத்தோட கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா முட்டை கிரேவியை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருகப்பலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை நம்ம இதோட சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக இதோட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வேகிற டைமில் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம தக்காளியை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் இப்போ இதோட நம்ம தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதோட இப்போ காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா சேர்க்குறப்ப ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா வதக்கிட்டு பார்த்தோன்னா சைடில் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த டைமில் இதோட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வதங்குறப்பவும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணியிருக்க இந்த முட்டையை இந்த கிரேவியோட சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி முட்டையை கட் பண்ணி கிரேவியில் சேர்க்கும் போது அதில் இருக்க இந்த காரம் உப்பு எல்லாமே முட்டை உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அந்த மஞ்சக்கரு எதுவும் உதிர்ந்துடாமல் நம்ம மெதுவாக இந்த மாதிரி கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இடையில மட்டும் ஒரு வாட்டி நம்ம இதை ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து விட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கிரேவி நல்ல திக்காக கொதிச்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயுமே நல்ல மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான மசாலா முட்டை கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம்.
ஈஸியாக பண்ணிடலாம், அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலா முட்டை கிரேவியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.